முதலாவதாக இந்த இடத்தையும் அல்லேலூயா இந்த இடத்தையும் இந்த கூடாரத்தையும் இங்கே இருக்கிறவர்களையும் வந்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்கால் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம். First, let's pray and commit those who are on their way this area and the people in this area. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த இடத்தை உம்மை கரத்துக்கால் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் ஒருவரை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த கூடாரத்தை உம்மை கரத்துக்களால் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. நீர் ஒருவரே இந்த இடத்தை ஆளுகை செய்வீராக கர்த்தாவே. அழைத்து வார ஜனங்களை ஆண்டவரே தடைகளெல்லாம் நீக்கி போட்டு அழைத்து வரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாத்தையும் கரத்துக்களால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே இந்த தொடக்கத்திலிருந்து முடியும் வரை ஆண்டவரே நீர் கூட இருந்து நடத்தும்படியாக செபிக்கிறேன். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா ஆண்டவரே, நன்றி ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேளையில் நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் ஆண்டவராய் இயேசுவை துதிக்க, ஆராதிக்க, நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, துதி பலிகளை செலுத்த பலத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனத்தின் ஆவினால் நிரப்பிடுவாக. முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு பெலத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் உம்மை துதிக்க, ஆராதிக்க ஆண்டவரே ஒவ்வொரு பலிகளை சுமந்து வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, துதி பலி ஆண்டவரே எல்லாத்தையும் உமக்கு நாங்கள் செலுத்த எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறாங்க. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. உமது கரத்துக்களால் எங்களை ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாம செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். மூன்றாவதாக நாங்கள் வருகிறோம். சிந்தைகளை ஒவ்வொருத்தர சிந்தைகளை நாங்கள் ஆண்டவர் சிறைப்பிடிக்க வேணும்னு நாங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தைகள் ஆண்டவரே சிறதி புகாமல் ஆராதனைக்கு நேராக ஆண்டவரே அவரை துதித்து பாட ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் சிந்தைகளை ஒவ்வொன்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்களுக்கு சிறை பிடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு மனதோடு ஆண்டவரே இயேசுப்பா உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை துதிக்க, ஆராதிக்க ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே, எல்லா கட்டுக்களும் வகுக்கப்பட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிந்தையை சிறுதடிக்காமல் இருக்கு ஆண்டவரே. ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஏக சிந்தையோடு துதிக்க, ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆராதனை நடத்துகிற மோசேஸ் அவர்களுக்கு பிரதருக்காக வருகிறோம். அவரை ஆளுகை செய்யும்படியாக அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஆராதனையிலே ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. நீ துதிக்கி பாத்திரர் ஆராதனை எங்கெல்லாம் நமக்கு எங்க இந்த இடத்துல நடக்குது ஆண்டவரே அங்கே நீர் வந்து இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆராதனையை நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கி நீ பாத்திரராக இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே ஆராதனையை கொண்டு வர ஆண்டவரே கர்த்தாவே. ஆராதிக்கிற மோசேஸ் ஐயாவை பரிசுத்த கரத்துக்களால் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. நீர் அவரை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அவர் துதி வசனத்தினாலும் வாத்தினாலும் பாடல்களாலும் ஆண்டவரே உம்மை துதித்து பாட ஆண்டவரே அவருக்கு பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கூடி ஆண்டவரே துதித்து ஆராதிக்க ஆண்டவரே. அல்லேலூயா, எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே துதிக்கி பாத்திர ஆண்டவரே சப்பா. துதிக்கான மகிமெல்லாம் உமக்கு செலுத்தி அவருக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்தி ஆவியானவரே ஆவியோடு உண்மையோடும் துதிக்க உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபம் கேட்டுக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். அது மாத்திரமில்லை, மற்றதாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மியூசிக் செக்ஷன் மற்ற எல்சிடி போடுறவர்கள், ரம் செட் வாசிக்கிறவர்கள் ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தருடைய கரத்துக்களால் ஒப்பு கொடுக்கிறோம். நான் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. மியூசிக் செக்ஷன் செய்கிறவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. எல்சிடி போடுறதுக்காக வருகிறோம் ஆண்டவரே. நீரடை இருக்க செய்கிறவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எல்லாத்தையும் கருத்துக்களால் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நீர் ஒருவரே ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாக நேர்த்தியாகவும் சரியாகவும் வாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்.
அல்லலியா சோத்திரிக்கிறோம் நன்றி கத்தாவே சப்பா அல்லலியா அந்த மியூசிக்கை கருத்துக்கால ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மியூசிக் வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் ஒருவரை ஆளுக செய்யும்படியா செபிக்கிற ஆண்டவரே. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால எல்லாத்தையும் நீக்கி போடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ செய்ய போகிற அந்த காரியங்களுக்காக ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்த ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆமென். அது மாத்திரமில்லை சிறுவர் பாடசாலைகளுக்கெல்லாம் வருகிறோம். சிறுவர் பாடசாலை நடத்திய டீச்சர்ஸ், சிறு பிள்ளைகள், இளைஞர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரே வாலிபர்கள் எல்லாத்துக்காகவும் ஒப்பு கொடுத்து அவளுக்கு ஆண்டியம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர் ஆலயத்துக்காக டீச்சர்ஸ்மாருக்காக ஆண்டவரே வாலிபர்களுக்காக ஆண்டவரே வருகிறோம் ஆண்டவரே. நீரவர்கள் மறைக்கல்வியை ஆண்டவரே சரியாக இந்த பிள்ளைகளை கற்றுக்கொண்டு பிள்ளையை கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீ கிருபை அளிக்கும்படியா செபிக்க ஆண்டவரே. வேதத்தை கற்றுக்கொள்ள ஜெபிக்க கற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரே டீச்சர்ஸ் மூலம் உதவி செய்யும்படியா செபிக்க ஆண்டவரே. பிள்ளைகள் கருத்துக்களால் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நீர் ஆளுக செய்யும்படியா செபிக்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெப ஊழி அந்த ஸ்கூலை ஆசீர்வதிப்பிரா ஆண்டவரே. சண்டே ஸ்கூலை ஆசீர்வதிப்பிரா கத்தாவே. நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாம செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன். அது மாத்திரமில்லை வார்த்தையை கொண்டு வரதற்காக ஊழியக்காரருக்காக வருகிறோம். அதுக்காக நாங்கள் ஜெயிப்போம். And let's also commit the person bringing the word of God and ask God to speak to us through them. ஹல்லேலூயா ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு வர ஊழியக்காரருக்கு வருகிறோம் ஆண்டவரே. வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறார் கத்தாவே. ஆண்டவரே வார்த்தையோடு ஒவ்வொருத்தரோடும் பேசுகிறாவ கத்தாவே. ஆண்டவரே இந்த வார்த்தை வெள்ளப்படுத்துகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே அல்லேலூயா சோத்திரிக்கிறோம் உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையினோடாக ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவரே வார்த்தையை கொண்டு பேசும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே செப்பா. ஆண்டவரே ஒரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே கத்தாவின் வார்த்தை கொண்டு அபியாசப்படுத்த கிருபை செய்யும்படியா செபிக்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தை மாமிசமாகி எங்கள் ஒவ்வொருத்தரையும் மீட்டதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை நிலைப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரோடும் விடைப்படுகிறாக பேசுகிறாங்க ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஆமென். மற்றதாக கடைசியாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடியும் வரை எங்கள் ஒவ்வொருத்தரும் கூட இருந்து காத்துக்கொள்ளும்படி எல்லாத்தையும் ஆண்டவரை கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம். Let's also pray and ask God that He's with us from the beginning till the end of this service. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. அல்லேலூயா அந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடியும் வரை ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் ஒவ்வொருத்தவர்களோடும் இருந்து ஆளுகை செய்யும்படியா செபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே ஆராதனை உங்கள் பரிசுத்த கருத்துக்களால் மூடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் துதித்து பாடி ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு தொடக்கத்திலிருந்து முடிவரும் ஆண்டவரே கிருபை செய்யும்படியா செபிக்கிற ஆண்டவரே. உதவி செய்யும்படியா செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே துதியினால் எல்லாரும் நிரப்புவீராக ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கும் பொழுது கத்தாவே சப்பா கட்டுகள் அவுக்கப்படுவது ஆண்டவரே கத்தாவே. அல்லேலூயா நோய்கள் பறந்து போகும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. எல்லா சூழ்நிலையும் நீர் மாற்றி போடும்படியா செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மோடு துதித்து ஆராய்த்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே ஆராதனை கடந்து முழு செல்ல ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு கிறிஸ்து நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் நாங்கள் எழுந்திருப்போம். Let us all stand. சாம் 34 நாங்கள் வாசிக்கிறோம். நான் காத்தல் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். In Psalms 34 it says, I will wait upon the நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் தாவீது ராஜா எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியில் அவர் கர்த்தரை துதிக்கிறவராக காணப்பட்டார். We see in the Bible that even though through all his problems, David still worshipped the Lord. நாங்கள் வாசிக்கிறோம் உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் அவற்றை ஜெயித்தேன் என்று. இந்த உலகத்தை ஜெயிக்கிற தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். We worship a God who is victorious over this இந்த world. உலகத்தை ஜெயித்த தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். He is victorious over the world. இந்த வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். We have come to worship அந்த this உண்மை good உள்ள God. தேவனை நாங்கள் ஆராதிக்க We have come to worship வந்திருக்கிறோம். this true God. எங்கேயோ இருந்த எங்களை தேடி வந்து அவர் ரட்சித்தார்.
No matter where we were, He still came and saw for us. பாவிகளாக இருந்த எங்களை அவர் தேடி வந்து ரட்சித்தார். We were sinners, yet He still came for us. எங்களுடைய பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். And He died for us on the cross and took away all our sins அவரை and நாங்கள் shame. துதிக்க வந்திருக்கிறோம். We have come here to praise Him. அன்பான சகோதரனே சகோதரியே, Beloved brothers and sisters, நாங்கள் மனுஷரை துதிக்க இந்த இடத்துல வரவில்லை. we're not coming to worship தேவாதி man. தேவனை துதிக்க We've வந்திருக்கிறோம். come to worship the God அந்த of all gods, கத்தாதி கத்தரை நாங்கள் the துதிக்க King of all வந்திருக்கிறோம். kings. எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கைகளை உயர்த்தி Let us lift our துதிப்போமா? hands up and ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, நீர் என்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு கத்தாவே. எங்களை ரட்சித்ததுக்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எந்த தீங்கும் அணுகாதபடி எங்களை காத்து கொண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை போஷித்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பலமோ, எங்களுடைய பராக்கிரமோ, எங்களுடைய சாமர்த்தியமோ அல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஞானமோ அல்ல ஆண்டவரே, எங்களுடைய கிருபை எங்களை தாங்குது ஆண்டவரே. உங்களுடைய கிருபதான பாகங்களை தாங்குது, உங்களுடைய கிருபதான பாகங்களை நடத்துது ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லோரும் வாய்களை திறந்தொரு துதிப்போமா? எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பா ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு தைரியத்தோடும் உங்களை தொழுது கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உமது பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்கப்பா. உங்களது வல்லமையினால் இந்த இடத்தை நிரப்புங்கப்பா. உமது மகிமையை காண எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க சர்வ வல்லமுள்ள தேவனப்பா, நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. பலவீனனை பலப்படுத்த உம்மாலே முடியும், தரித்திரனை செழிப்பாக்க உம்மாலே முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்க உம்மால முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நிரப்பிடுங்க 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 என்னை, நிரப்பிடுங்க 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 என்னை.
சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா. Jesus, we lift your name. இந்த நாவியின் அபிஷேகத்தில் எங்களை நிரப்புங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. Lord, I ask that you அப்பா fill each and every one of us. உங்களை நாங்கள் துதிக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தாவே. பலவீனங்களை எடுத்து போடுவீராக. பலத்தினால் எங்களை இடைக்கட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீரங்களை காண்கிற தேவன், நீரங்களை விடுவிக்கிற தேவன் அப்பா, நீரங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. இதுவரை நடத்தினீங்க அப்பா, இனிமேலும் எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Every praise to our God, every word of worship in God. Every praise to our God. Sing hallelujah to our God. Glory hallelujah to our God. Every praise to our God. Every praise to our God. Every word of worship to our God. Every praise to our God. Sing hallelujah to our God. Glory hallelujah to our God. Every praise to our God. God my Savior, God my healer, God my deliverer. Yes He is, yes He is. God my Savior, God my healer, God my deliverer. Yes He is, yes He is. Every praise to our God, every word of worship to our God. Every praise to our God. Sing hallelujah to our God. Glory hallelujah to our God. Every praise to our God. God my Savior, God my healer, God my deliverer. Yes He is, yes He is. God my Savior, God my healer, God my deliverer. Yes He is, yes He is. Hallelujah, hallelujah. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த பாட சொல்றது, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். எங்களுடைய அப்பா என்றும் ஆனந்தம் தருகிற தேவன். அந்த அன்பான தேவ பிள்ளையை, அன்பான தேவ பிள்ளையை, அவரை விசுவாசித்தால் நீங்கள் மகிமையை காண்பீங்க. If you have faith in அவரை him, you will see விசுவாசித்தால் நீ great things. மகிமையை காண்பீங்க. If you have faith in him, you will see உங்கள் great பாடுகளுக்குள்ளாய் கடந்து செல்லலாம், வேதனைக்குள்ளாய் கடந்து செல்லலாம், கண்ணீருக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் things. But எங்களோடு he இருக்கிறார். sees them all. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். எங்களை நடத்துகிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்களை நடத்துகிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ சிருஷ்டிக்கு மெச்சமான அப்பா. சொல்லுவோமா? என்றும் ஆனந்தம், உள்ளத்தின் ஆனந்தத்தை படிப்போம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அவர் ஒருவரால் தான் எங்களுக்கு ஆனந்தத்தை தர முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா.
என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். அல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஆண்டவரே, அடைக்கல பாறை ஆண்டவரே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். ஆமாண்டவரே, அவர் நினைக்கிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிறார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள்
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, எந்த கண்மலையானவரே, எங்கள் காக்கும் தெய்வம் நீராண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர் என்னை தன் செட்டையினாலே மூடுவார், அவர் செட்டையின் கீழ் நான் அடைக்கலம் புகுவேன். ஹல்லேலூயா. எங்களுக்கு என்னுடைய உன்னதமான கர்த்தரை நான் எனக்கு தாபரமாக கொண்டேன், ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதியன் கூடாரத்தை அணுகாதென்று நாங்கள் 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் உங்களை காக்கிற தேவன். அன்பான ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை காத்து வழி நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பக்கத்திலே 1000 பேரும் வலது பக்கத்திலே 10000 பேர் விழுந்தால் அது என்னை அணுகார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி எங்களுக்காக தங்களுடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். அவருடைய தூதர்கள் எங்களுடைய கால்கள் கல்லிடாதபடிக்கு எங்களை தங்களுடைய கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் நடந்து பால் சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவேன். அவனின் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடி நான் அவனை விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்தி என் ரட்சிப்பை அவனுக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொன்ன என் தேவன். அன்பான சகோதரனை உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் கண்மலை, அவர் காக்கின் தெய்வம், அவர் வல்லமை மாட்சிமை நிறைந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகியாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்றவரே. எங்களை தாங்கி ஏந்தி தப்பிவித்து வழி நடத்துகிற தேவன் அவர். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். நானும் நீங்களும் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை உறுதியாய் பற்றி கொண்ட மனதே உடையவன். உங்களே நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் எனது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலவேறாமலும் இருக்கும் என்று சொன்னவரே. அப்பா, நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க. நாங்கள் அசைக்கப்படுவது நீங்கள் எங்கள் கண்மலை ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கண்மலை ஆண்டவரே. எங்களை நடத்துகிற ஆண்டவரே. எல்லோரும் வாய்களை திறந்து சொல்வாங்க, நீங்கள் எங்கள் கண்மலை அப்பா, நீங்கள் எங்கள் கண்மலை அப்பா. எங்களுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர் பார்க்கிற விதமா நீங்க பார்க்கிறது இல்லையப்பா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், நீங்களோ உள்ளான இருதயத்தை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்காதே, திகியாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே. அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுகிறது இல்லை. அவர் கைவிடுற மனுஷன் அல்ல அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தாயின் கருவிலே உன்னை கண்டு கொண்டேன் என்று சொன்னவரே. தாய் என்னை மறந்தால் நீங்கள் எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. எங்களை உங்களது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்கள் சொன்ன என் தேவன் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. படிப்போமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படிப்போமாப்பா. நீங்கள் எங்கள் கண்மலை, நீங்கள் எங்களை கோட்டை, நீங்கள் துருவம், நீங்கள் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும்
தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லோரும் கைகளை உயர்த்தி படிக்குமா? அதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீ. உந்தன் சிறகுகள் ஆமாண்டவரே, பாவக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. பாத்திரரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஆமாண்டவரே, அப்பா எங்களுடைய பலவீன நேரங்களில் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய கிருபை என்னை தாங்கினது. அப்பா உங்களுக்கு நன்றி. அப்பா நீங்க பலனானீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜா என் பலனானீர், எனக்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஆமாண்டவரே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஓ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து உமக்கு நான் நன்றி செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி
கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பெலனானே, எனக்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானே, எனக்கு பயமில்லையே. ஆனபடினாலே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க ஆராதனைக்குரியவரப்பா, நீங்க துதிக்கு பாத்திர ஆண்டவரே, நீங்க துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உங்களை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா. நீங்கள் ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன் அப்பா. மது நாமத்தினால் இருவரோ மூவரோ எங்கு கூடுகிறார்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த இடத்துல இருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா, உமது கரத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு எங்களை உங்களது கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை மேய்ப்பனாய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிறீங்களே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அமர்ந்த தண்ணீர் ரெண்டு இடங்களை கொண்டு போய் விடுகிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறபடி நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீர் எங்களோடு வருகிறபடி நாங்கள் அசைக்கப்படுவதில்லை கர்த்தாவே. உங்களை தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள், உங்களை ஆராதிக்கிற நாங்கள் பாக்கியவான்கள், உங்களை தொழுது கொள்ளுகிற நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், நோய்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காய் அடிக்கப்பட்டீங்கப்பா, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. உங்களது இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்களே. எத்தனை அவமானங்களை எங்களுக்காய் சகித்தீங்க ஆண்டவரே, எத்தனை வேதனைகளை எங்களுக்காய் சகித்தீங்கப்பா. உங்களை காரி துப்பினார்கள் ஆண்டவரே, கன்னத்தில் அறைந்தார்கள் ஆண்டவரே, பரியாசம் பண்ணினார்கள் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களுக்காய் சகித்து கொண்ட எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த அளவு கடந்த அன்புக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்புக்காய் மீண்டுமாய் கோடானு கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரங்களை காண்கிறவர், இரங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயப்படாது, நீ வெட்கப்படுவதில்லை, நான் அதை நீ லட்சியடைவதில்லை என்றவரே. இரங்களோடு இருக்கிறபடி நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இரங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு முன்பாக போகிறவர் நீங்கள் ஆண்டவரே. நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னவரே. நீர் எங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உங்கள் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னவரே. எங்கள் நடுவில் உலாவுகிற தேவன் நீங்கள், எங்கள் நடுவில் உலாவுகிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் இது கரத்தில் எப்போ கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்க. பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ.
இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, Heavenly gracious Father, இந்த நாளிலும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வருகின்றோம். we come to your feet in the name of your Son Jesus. மீண்டுமா இந்த மாத கடைசியின் முடிவு நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கூட்டி சேர்த்து இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for gathering us here in your grace this Sunday. மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை பாடி துதிக்க உம்முடைய வார்த்தை கேட்க உற்சாகமாய் எங்களுடைய காணிக்கையிலே விதைக்க நீர் எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தபடியினால் உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். With a grateful heart we give thanks to you for this opportunity you've given us to be in உம்முடைய your presence. பிள்ளைகளாய் உம்முடைய ஆலயத்திலே கூடி வருவது எவ்வளவு பெரிதான ஒரு பாக்கியம். What a great privilege it is and a blessing. அப்படியாய் நீர் அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for granting us this gift. எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால் Thank ஸ்தோத்திரிக்கிறோம். you for granting us your salvation. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். Holy Spirit, you continue to speak to us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus we pray and ask. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் எங்கள் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். In the name of our Lord Jesus Christ, on behalf of Kenton Bethany Church, we welcome and greet all of you. மறுபடியுமாக உங்களை பார்ப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி It's அடைகின்றோம். a great joy to see you once again this Sunday. ஒரு சிலர் விடுமுறைக்கு போனாலும் இங்கே ஆலயம் நிறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God, even though many are on holiday, the church is still full. வரப்போகிற நாட்களில் இன்னும் ஒரு சிலர் அங்கே விடுமுறைக்கு போக இருக்கின்றார்கள். And there are still a few more people to go on holiday. ஆகவே தொடர்ந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். Let's continue to keep them in our prayers. இந்த நாளிலும் நாங்கள் பிள்ளைகள் தயவு செய்து நீங்கள் உட்காருங்கள். Children, please be seated for a moment. இன்றைய நாளிலும் ஒரு பிள்ளை வந்து எங்கள் மத்தியிலே மனன வசனத்தை கூற இருக்கின்றார்கள். There is going to be a child who is going to be reciting memory verse today. எங்கள் சபைகளிலே நாங்கள் பிள்ளைகளை ஊக்குவிப்பது வழக்கம். It is usual that we encourage our children. ஆகவே பெற்றோர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவியுங்கள். So parents do encourage your children, as I say. அதுக்கென்று அவர்களுக்கு அர்ப்பணிப்பு வேணும், கீழ்ப்படிவு வேணும். They need commitment and obedience. அப்பொழுதுதான் கிறிஸ்து இயேசு நம்மை பயன்படுத்த முடியும். Then only God is able to use them, அது யாராக இருந்தாலும். whoever it may be. ஆகவே நாங்கள் கேவலுக்கென்று நாங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது, எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் வல்லமையாய் நம்மை பயன்படுத்துவார். When we obey and commit ourselves for the Lord, He will do mighty things. இன்றைய நாளில் நான் அஸ்வினை அழைக்கின்றேன். அவர்கள் வந்து மனன வசனத்தை நம் மத்தியிலே கூறுவார்கள். கரங்களை தட்டி அன்போடு அருமை பிள்ளையை நாங்கள் வரவேற்போம். The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. He restored my soul. He leadeth me in the paths of righteousness for his name's sake. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me. You prepare the table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Surely goodness and mercy shall follow me all of the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Amen. Hallelujah. Praise be to God. Amen. Thank you. Praise be to God. One more time, shall we all give a round of applause to Ashwin? Yes. Praise be to God. Yeah. Praise be to God. Amen. இந்த நேரத்திலும் உங்களுக்கு தெரியும், கடந்த வியாழன் வெள்ளி சனிக்கிழமை எங்கள் சபையில் இருந்து 9 பிள்ளைகள் அங்கே வாலிப பாசறைக்கு போயிருந்தார்கள். All of you know, in the last week, 9 of our youth and our children went to the youth camp. கடந்த வெள்ளிக்கிழமை நானும் ரங்கனும் அங்கே சென்றிருந்தோம். And Pastor Mama and Rangan Uncle also went on Friday. பாஸ்டர் சஞ்சி அவர்கள் 3 நாளும் அங்கே தங்கியிருந்தார்கள். Pastor Sanjay was there throughout the camp. நாங்கள் சென்ற அந்த நாளிலே மிகவும் அந்த கேம்ப் தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த ஆசீர்வாதமான கேம்பாக அந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்தோம். We really felt God's anointing and God's blessing in that place. நம்முடைய பிள்ளைகளும் இந்த நாளிலே அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். And I pray and believe that our children felt the same way. ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன், தங்களுடைய அனுபவத்தை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக. I'd like to give them an opportunity now to share their testimony or their experience. Praise Lord, everyone. 3 days we had so much fun. The glory of God was filled. We all 3 days we were filled with fire.
more fire, and I want to build more strong with God. And we had so much fun, and the most highlight thing is the Tesco shop of Keerthana and Angel. And we had so much fun, and we found new friends, and glory to God. Amen. Amen. Hallelujah. Praise be to God. Praise be to God. Amen. Praise the Lord, everyone. Praise the Lord. For those 3 days, I felt more closer to God. For those 3 days, I felt like I was alone, and I felt more closer to God through those 3 days. And the camp was amazing, and it's a place where you could connect with God and like have a strong bond with God. And like I got to connect with God emotionally and spiritually, and it was amazing. It was great. I loved the word. The word was the most important bit. And amen. Amen. Hallelujah. Yes, praise be to God. Amen. Thank the Lord Jesus. So prior to coming to this church, I always struggled to hear God's voice. I was always stuck wherever I was. Throughout this journey, through camp, I've heard God's voice, God's plans. I've been spiritually healed. And, hearing God's voice, it was very different to how I've come, because normally I come to church every week. I pray, I always pray for the best. And for once, God spoke to me, told me what my plan was. And I'm quite thankful that I've gone for this camp. Amen. Praise God. Hallelujah. Thank the Lord Jesus. Praise you. I'd like to thank God for giving me an opportunity to go to this camp. A lot of things was revealed to me through this camp, and I've never had an experience like how I did in that camp, like ever in my life. God's presence was like, it was truly there, and I think everyone was filled with the Holy Spirit. Everyone, every single child there lifted up their hands. Everyone was crying. Everyone really felt, everyone was touched and anointed. Everyone was speaking in tongues. It was really amazing to see that among all the youth. And I praise be to God for that. Amen. Amen. Praise be to God. Amen. Hallelujah. Thank the Lord Jesus. Praise be to God. I want to praise God for giving me the opportunity to go on this camp. There was definitely a sense of peace there within the 3 days. During the worship, there was definitely the presence of God and the Holy Spirit there. There was great fellowship as well. God has spoken to me in many ways during that camp, and I know that He understands everything that I've gone through, and there were always people around that I could go to and speak to and express concerns, and honestly, it was an amazing opportunity, and I'd like to praise God. Amen. Hallelujah. Praise be to God. Thank you, Jesus. Praise the Lord. As everyone has said, the camp was truly a blessing to be there. And although we were able to meet new people, make new friends, I feel like the worship, the word, it was such a blessing to listen to. And God honestly spoke to me in many ways. And throughout the 3 days, it was a new experience that I haven't felt before, but the presence of God was highly in our midst, and I'd like to thank God for that. Amen. Amen. Praise be to God. Hallelujah. The camp was really great. I felt the presence of God. I was really touched by the worship and the word, and the pastor there was really, he knew how to connect with the youth. He was young himself, and it was really good to see, a new perspective, and it really opened my eyes, the word, and then I saw his stuff, we always talk about obedience and, different stuff, but,
it gave me a new perspective of those things, because we don't really see that perspective often, and it really opened my eyes, and I was really blessed by that. And yeah, the worship was really great. I felt the presence of God, and I felt lost before the camp. Like, I don't know what I wanted to do for university, and like I had a lot of worries in my heart, but like when I went to the camp, I felt really touched, and like it was through Sanjanti, she came up to me, and I was praying through that time. And then the exact thing I prayed for, she just said it. And I was like, wow, like I've never felt that before. And I was like really, really blessed by that. Amen. Praise God. Hallelujah. Thank you, Lord Jesus. Amen. Before I go into my experience, I think I should clarify what the Tesco shop is. Kita and Angel the room there was crisps, biscuits, chocolates, cholesterol the mutton roll, the butter cake, juice, thanni. So I think Kenton youth Slough youth we all came shopping every day at their table. We came and took their food and went back to our room, so we had a little bit of free time for some shopping there. But that's what the Tesco shop is. This year's camp genuinely was something so different in comparison to last year and this year. I think this year there was a different type of glory in that place. I think it was like the heavens had opened and a cloud of glory had stayed in that place for 3 continuous days. I think my biggest prayer was for all of us to feel the Spirit and the touch and the voice of God. And every time I looked up from prayer and I saw each of the youth from not only this church, but Slough Church and Southall Church, they were all in the midst of God, and they were all lifting their hands, and they all had a word spoken to them. And that was what my biggest prayer was, for all of us to have that intercession with God. And I think God has blessed us mightily with that. And I just want to thank God for the clarifications he's given many people, what he's spoken to many people. And I think just the presence of God, it was like heaven in that place. The worship, the word, the fellowship, and everything was just so powerful and so glory filled, and the anointing of God had come down, and it had just truly spread throughout that place, and it has come within each one of us. And I think that's something that we're all going to hold on to for the rest of our lives, and we're going to keep praying and still be with hunger for the next touch of God that will come upon our lives. So I just wanted to praise God for what he has done in the last 3 days, because it's been truly fantastic. So amen. Amen. Praise God. Shall we all give a round of applause to God? Amen. Hallelujah. Thank you, Jesus. Praise you. Thank you. பெற்றோருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பிள்ளைகளை நம்பி அனுப்பினீங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஊழியக்காரன், இப்போ நாங்கள் அநேக வாலிபர்களை பார்க்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளோடாக போகிறார்கள். அவர்களுக்கு அதை விரிவாய் பெற்றோரோடு எங்களோட பேச முடியாமல் அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊழியக்காரன் அத்தனை, இந்த வாலிபர்கள் போன அத்தனை காரியங்களுக்கும் ஊடாக அந்த ஊழியக்காரன் போனபடியினாலே அந்த ஊழியக்காரன் அதை தன்னுடைய அனுபவத்தை வைத்து வாலிபர்களோடு பேசினார். அவர் பேசுகிற பொழுது மக்கள் விடுதலையாக்கப்பட்டார்களாமே. நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் மனுஷரை பார்த்தோ அவர்களுடைய உடையை பார்த்தோ நாங்கள் இடை போடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் எனக்கு சொன்னார். ஏனென்றால் நாங்கள் போக முதல் ஒருவர் வந்து அந்த ஊழியக்காரனை பற்றி எங்களுக்கு சொன்னார்கள். நான் இந்த பிள்ளைகளை நான் ஃபோர்ஸ் பண்ணி வர சொன்னேன். நான் சொன்னேன், பிள்ளைகள் அந்த எனக்கு அவரை பற்றி தெரியவே தெரியாது. நான் சொன்னேன், அவர் பெஸ்ட் வாங்கன்னு இந்த பிள்ளைங்களை ஒத்தரம் வர்றதுக்கு இருக்கிறேன். நான் ஃபோர்ஸ் பண்ணினபடினால் அவர்கள் வந்தார். பிள்ளைகள் ஓமன்னு சொல்லி வந்துச்சுனா. அப்போ எனக்கு இவங்க இப்படி சொன்னோன்னே எனக்கு பயம் வந்துட்டு, ஐயோ இவர்களை கூட்டிக் கொண்டு போகிறேன், நான் சரியான இடத்திற்கு தான் கூட்டிக் கொண்டு போகிறேனான்னு சொல்லி எனக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு பயம். நான் ஜெபிக்க தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் வல்லமையாக இந்த பிள்ளைகளோடு கிரியை செய்ய வேண்டும். ஏனென்றால் யாரையும் கர்த்தர் பயன்படுத்தலாம். ஆதலால் நான் இந்த வசனத்தை வைத்து தான் ஜெபித்தேன். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம், ஆவியானவரே நீர் அசைவாட வேண்டும் என்று. அந்த ஊழியக்காரர் உண்மையான நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆமென். நான் அதற்காய் நன்றி என்று சொல்லுகிறேன். பெற்றோரே உங்களுக்கு நன்றி. இதோட விட்டுடாதீங்க. இதில் இருந்து உங்களுடைய கடமை தொடங்குகின்றது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவீங்க. கேளுங்க, ஜெபிச்சிக்கிறீங்களா, வேதம் வாசிங்களான்னு கேளுங்க.
உங்களுடைய இனி நாங்கள் கூட்டிக்கொண்டு வந்துட்டோம், உங்களுடைய கரத்திலே தந்து விட்டோம், மிகுதி உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள், பிள்ளைகளை ஊக்குவியுங்கள். கர்த்தர் இந்த சபையை அசைப்பார். ஆமென். ஆமென். என்னுடைய ஜெப வாஞ்சையெல்லாம் வாலிபர்கள் இந்த உலகத்தை அசைக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாய் போதகர்களாய் எழும்ப வேண்டும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அப்ப கர்த்தர் செய்வார். இது தொடக்கம், இன்னும் அநேகம் இருக்கின்றது. ஆமென். Thank you Lord Jesus, praise you. அந்த பாஸ்டர் ஜோசப் ஆண்டன் சுவிட்சர்லாந்து தேசத்திலே அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார். அவர்களுடைய மகன் பாஸ்டர் ஜெரமி அவர்கள் தான் இந்த கேம்பிற்கு ஸ்பீக்கராக வந்திருந்தார்கள். Pastor Joseph is ministering in Switzerland. His son, Pastor Jeremy, was the one who was running this camp. அவர் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படியாக விடுதலையாக்கி இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஒரு பெரிதான எழுப்புதலை ஆண்டவர் செய்து வருகிறார் என்பதை பார்க்கிற பொழுது கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. Glory be to God, because he is a changed man who was under addiction in his previous life and has now changed as a pastor and has come into the ministry. Praise the Lord. Amen. இந்த வேளையிலும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்புகின்றேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்ல விரும்பினால் தயவு செய்து எழுந்து நின்று நீங்கள் நிற்கின்ற பொழுது உங்கள் அருகிலே மைக்ரோஃபோன்ஸை கொண்டு வருவார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுத்துவதாக. போன தேர்ஸ்டேயில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் நடந்த காலில், இந்த வெரிகோஸ் ஆப்ரேஷன். கர்த்தர் கிருபியாக எனக்கு இன்றைய நாளிலும் கூட நின்று கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய கிருபியை தந்தார். அதில் தந்த அந்த பக்க விளைவுகள் அதில் போட்டிருந்தது, நிறைய போட்டிருந்தது. ஆனால் அதில் எதுவுமே என்ன பாதிக்காதபடி அற்புதமாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் இந்த இடத்துல இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவார். Praise be to God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Praise be to God. Amen. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இவருடைய சகோதரனுக்கு வெக்கப்படுகிறார். கர்த்தர் நல்லவராக இருந்து இந்த தேசத்தில் அவருக்கு விசாவை கொடுத்திருக்கிறார். பெரிய காரியம் அவர் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் தொண்டையும் கொஞ்சம் கம்மிட்டார், வெக்கப்படுகிறார். அப்படி நான் சொல்லுகிறேன். கர்த்தரோட பிரதான கிருபை இந்த தேசத்தை கடந்த ஆண்டில் முதல் வருடத்து திரும்பி நாட்டுக்கு போய் திருப்பி இந்த தேசத்தில் 1.5 வருஷத்துக்குள்ளே தேவன் இந்த தேசத்தில் விசாவை கொடுத்தது. அது பெரிய ஒரு அற்புதம். நாங்கள் ஜெபித்தோம், எல்லாரும் ஜெபித்தீங்க. அதுக்காக தேவனாதி தேவனை நான் கர்த்தரோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி. ஆமென். Amen. Hallelujah. Praise God. Hallelujah. Thank you Jesus. God has gave me the grace to pass my exams and everything, Lord. Thank you for him. Amen. Hallelujah. So he passed his exams. Praise be to God. Amen. God is good. Amen. Hallelujah. Thank you Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஒன்றும் உள்ளதாக இருக்கிறது. விசேஷமாக நாங்கள் இந்த லண்டன் பிரதேசத்துக்கு நானும் என்னுடைய மகனும் இந்த மாதங்களோடு 4 மாதங்கள் ஆகின்றது. நாங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வந்ததிலிருந்து நாங்கள் இருக்கிற அந்த வீட்டில் அந்த வீட்டு லேடி எங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த வீட்டு எக்ரிமெண்ட்டில் சைன் வச்சு தரையில. அதனால அவங்க 3 மாதமாக எங்களுக்கு ஒரே கேரச்சல் கொடுத்துருந்தாங்க. இந்த வீட்டை விட்டு எழும்புங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருந்தது. நான் என்னுடைய சகோதரிட்டையும் சொல்லியிருந்தேன். நாங்கள் ஜெபித்திருந்தோம். கர்த்தர் உண்மையாகவே பெரியவர். கடந்த 2 கிழமைக்கு முன்பாக அந்த லேடி வீட்டுக்கு வந்திருந்தார். வீட்டை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. பிறகு அதுக்கு 1 கிழமைக்கு பிறகு திருப்பி மறுபடியும் வந்திருந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, நீ நாளைக்கு ஏஜெண்ட் அந்த இடத்துக்கு வான்னு சொல்லி. அங்கே போன பொழுது அவங்க எக்ரிமெண்ட்டில் 1.5 வருஷத்துக்கு நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சைன் வச்சு தந்தாங்க. கர்த்தர் பெரியவர். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை கிருபை செய்தபடினால் என்னை தாட்டி இந்த தேவனை நான் Hallelujah. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. Praise you. Amen. Hallelujah. Thank you Lord. ஒரு தடவை இல்லாத பட்சத்தில் நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பீச் ட்ரிப்புக்கு நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க? எல்லோரும் வந்தீங்க தானே? எஸ். நான் ஒரு விழுந்த ஞாபகம் இருக்கா? அது நான் பிறகு வீட்டை போய் தான் இருந்து யோசித்தேன், எப்படி போயிருக்க வேண்டிய ஆளுண்டு. நியூஸில் எல்லாம் சென்சேஷனலாக வந்திருக்கும். இப்படி பீச் ட்ரிப்புக்கு ஒரு சர்ச் குரூப் போச்சாம், ஒருவர் விண்டோக்குள்ளால் பறந்து போய் விழுந்தாராமண்டு. ஆனால் அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு பெரிய ஆபத்தையும் சிம்பிளாக முடிச்சு விட்டார். அந்த படியில் வழுக்கி நான் கீழே விழுந்து
இருந்தபடியாக ஆண்டவர் என்னை பெரிய ஆபத்திலேருந்து காப்பாற்றினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த ஒரு சைட் ஸ்டோரி மட்டும்தான் தெரியும், அதுக்கு இன்னொரு சைடும் இருக்குது. விழுந்த நான் பார்த்து கொண்டிருக்க பிரதர் ரஜீவன் வந்து கொண்டே இருந்தார் என்ன நோக்கி. இப்போ எனக்கு பயம், பின்னுக்கு தான் டேமேஜ், முன்னுக்கு டேமேஜ் ஆன். ஆனால் அதுலேயும் ஆண்டவர் அது வந்து அந்த படியில் அவர் ஸ்லைட் பண்ணி எனக்கு முன்னால் வந்து இருந்தார். கர்த்தருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஒரு ஆபத்தும் இல்லாதபடி ஆண்டவர் பத்திரமாக பாதுகாத்தார். சகல துதியும் ஆண்டவருக்கே. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கேட்ட சாட்சிகளுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் மீண்டுமாய் வருகிறோம். Heavenly Father, we give thanks for all the testimonies இந்த we நாளிலும் have கேட்ட heard. ஒவ்வொரு சாட்சிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We give thanks to you for everything that we've heard. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ தொடர்ந்து அற்புதங்களை செய்கிற தேவனாய் காணப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for you are a miracle working God in our people's lives. விசேஷமாக வாலிப பிள்ளைகளுடைய ஆண்டவர் இருதயத்துக்குள்ளாய் ஒரு வாஞ்சை தாகத்தை இன்னும் அதிகமாய் நீர் ஊக்குவித்திருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை Thank you for ஸ்தோத்திரிக்கிறேன். increasing the thirst in our youth's heart. பெற்ற அபிஷேகத்தை வல்லமையை தொடர்ந்து உம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்த அவர்களுக்கு கிருபை செய்யுங்க. Give them the grace to use the anointing they've received. சிறுவர் ஆலய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். May you bless each and every one of our children. தொடர்ந்து அந்த பிள்ளைகளும் அனல் கொண்டு கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் வருகிற நாட்களிலே அவர்களையும் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். May the fire in their hearts be kindled and use them for your kingdom. உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்புக் In your கொடுக்கிறோம். mighty hands we commit. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுங்க. Through your word you speak. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus we pray. ஆமென். ஆமென். பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். செய்தி முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றவர்கள் நீங்கள் உங்களுடைய வேதாகமங்களை 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 20, 21, 22, 23, 24 வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். And for our meditation today we are going to turn to 1 Corinthians chapter 7 verse 20 onwards. இந்த வார்த்தையை நான் எங்களுடைய இரவு விழிப்புணர்விலும் நான் சுருக்கமாக பயந்து கொண்டேன். இன்றைய நாளிலும் இன்னும் சற்று ஆழமாக இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். I shared this very briefly in our night prayer. I'm going to go into a bit more detail today. ஆகவே வேதாகமம் கொண்டு வந்தவர்கள் உங்களுடைய வேதாகமங்களை 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 20, 21, 22, 23, 24 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீன கூணமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாக இருக்காதிருங்கள். 24 சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். Each person should remain in the situation they were in when God called them. Were you a slave when you were called? Don't let it trouble you. Although if you can gain your freedom, do so. For the one who was a slave when called to the faith in the Lord is the Lord's freed person. Similarly, the one who was free when called is Christ's slave. You are bought at a price. Do not become slaves of human beings. Brothers and sisters, each person, as responsible to God, should remain in the situation they were in when God called them. கடந்த வாரத்திலே இந்த சபைக்கு வந்த ஊழியக்காரன் 5 காரியங்களில் நிலைத்திருக்கும்படியாக நம்மோடு பேசினார். In the last week, the preacher that came shared 5 things that we should remain in. நீங்கள் யாருக்கு அது ஞாபகம் இருக்கிறது அந்த 5 காரியங்கள்? நீங்கள் பரவாயில்லை உங்களுடைய நோட்ஸை எடுத்து பார்த்து நீங்கள் சொல்லலாம். You can refer to your notes if you need to. சொல்லுங்க சிஸ்டர் ப்ளீஸ். எஸ் 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 நிலைத்திருங்கள். முடி பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அவர் அந்த வார்த்தையை முடித்தார். And he finished saying the one who stands and remains until the end shall be Very saved. good sister please. எல்லாரும் கரங்களை தட்டி sister please. Praise God. ஆகவே நீங்கள் நோட்ஸ் எடுக்கக்கூடியவர்கள் தயவு செய்து நோட் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் பேசுகிறது சரியா என்பதை கொண்டு நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பின்பதாக என்னோடு தொலைபேசியிலே போன் பண்ணி ஏதாவது பிழை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். If you are able to take notes, then please do take notes and refer and check if pastor is right in what he's saying. Amen. Hallelujah. பாருங்கள்,
இப்படியாக இந்த 5 காரியங்களிலே நிலைத்திருக்கும்படியாக அந்த ஊழியதாசன் நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். And the word was shared to remain and abide in these 5 things. அதற்கு முன்பதாக கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே இருந்து 7 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பேசினேன். And before that I talked to you from Colossians 2, 6 and 7 things. நீங்கள் எப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அதன்படி ஜீவிக்கும்படியாக நான் கூறினேன். How you received Jesus Christ, you should continue to live with him. அவருக்குள் வேர் கொண்டவர்களாக நீங்கள் தொடர்ந்து எழும்ப வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். And we talked about being rooted and built in him. அவர் மேலே நாங்கள் கட்டப்பட்டு வர வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். And we talked about being built upon him. அவருக்குள் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். And we should be taught in him. நாங்கள் போதிக்கப்பட்டபடியே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். We should walk in the way that we were taught. விசுவாசத்திலே நாங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். To be strengthened in our faith. ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் எப்பொழுதும் அதிலே பெருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். And to increase in our thankfulness. இன்றைய நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு என்ன கூறுகிறார் என்பதை குறித்து காரியங்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்து நிறைவு செய்வோம். And today we're briefly going to see what Apostle Paul shared to the church of Corinth. இந்த 7வது அதிகாரத்திலே அங்கே மேலுள்ள வசனங்களை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது when we read the preceding verses in this அங்கே chapter, திருமணம் பற்றிய ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. There are some answers to questions here about marriage. கொரிந்து சபையிலே அங்கே திருமணத்தை குறித்து ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. There's a confusion in the church regarding marriage. அந்த குழப்பத்திற்கு பதிலாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதை அவர்கள் எழுதுகின்றார்கள். And as an answer to those questions that they faced, he is writing this chapter. அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்துவிட்டு தான் பின்பதாக அவர் 20வது வசனத்திலே ஆரம்பிக்கின்றார். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார். After answering all those questions that they had about the marriage, he starts each person should remain in this situation. அப்ப அந்த நாட்களிலே அங்கே திருமணத்துக்கு பிரச்சனைகள் காணப்படுகிறது. So in those times there were problems in marriages. அதனாலே தான் அந்த பிரச்சனைகளுக்கு இருந்து முடிவை காண்பிப்பதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தையை அவர் சபைக்கு எழுதுகின்றார். Therefore, to put an end to those problems they were facing, he gives the word of God. நீங்கள் முதலாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை Chapter 7 verse 1 if you read, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. For the matters you wrote about, it is good for a man not to have sexual relations with a woman. அப்ப நீங்கள் யோசிக்கலாம் என்ன ஸ்திரியை தொடாமல் இருப்பது என்று. So you might be thinking what it is to not have கணவன் மனைவி relations with a ஸ்திரியை woman. தொடுவது பிரச்சனை இல்லை. It is not a problem between a husband and a wife. ஆனால் அந்த சபையில் இன்னொரு பிரச்சனை காணப்படுகிறது. But there's another problem there. அந்த பிரச்சனையை அவர் சரி செய்வதற்கு தான் இந்த காரியத்தை அவர் கூறுகின்றார். And to correct that matter, he is talking about these verses. 2வது வசனத்தை நீங்கள் நன்றாய் கவனித்து பார்ப்பீர்களானால் Verse 2 if you see carefully, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். But since sexual immorality is occurring, each man should have sexual relations with his own wife and each woman with her own husband. பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே திருமணத்தையும் சபையையும் இடைப்பட்டு பேசுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. You can see Apostle Paul making a comparison between a marriage and between a church. இன்றைக்கு சபைக்கு யார் மணவாளன்? Who is the bridegroom of the church? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார் மணவாட்டி? We are the bride. நாங்கள் ஒவ்வொருவரும் மணவாட்டியாய் இருக்கின்றோம். We are the bride. அப்ப அவர் வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். If we want to be taken up when Jesus returns again as the bride, then we need to remain in the situation we have been called அதே in. போலதான் குடும்பமும் மிக முக்கியமாய் இருக்கின்றது. In the very same way, the family is important. குடும்பத்தை குறித்து ஒரு சில ஆலோசனைகளை இந்த இடத்திலே அவர் கொடுக்கின்றார். And he gives a few advices here about family life. பவுல் திருமணமாயினவரா? Was Paul married? இல்லை. No. எஸ்.
ஆனால் திருமணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஏற்படுத்தப்பட்டது ஒன்று. But marriage is something that is formed by God. மத்தேயுவிலே இயேசு கிறிஸ்துவே சொல்லுகின்றார். In Matthew, Jesus himself says, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். It is not good for man to be alone, so I have created the right partner ஆகவே இந்த for இடத்திலே you. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வருகின்றார்? So what is Apostle Paul trying to say here? மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது Verse 3, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். the husband should fulfill his marital duty to his wife, and likewise the wife to her husband. இன்றைக்கு ஏன் குடும்பங்களிலே பிரச்சனை? Why are there problems in marriages? ஏன் குடும்பங்களிலே பிரிவுகள்? Why are there separations? புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாதது நிமித்தமாக பிரச்சனைகள். Because the husband fails to do his duty to his மனைவி wife. புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாதபடியினாலே பிரச்சனை. The wife fails to do the duty to the husband. அதனாலே தான் இளம் குடும்பங்கள் பிரிவுகள் உண்டாகிறது. There are separations in young families. இன்றைக்கு அநேக விவாகரத்துகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். So many more divorces we hear about. காரணம் என்ன? ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு பிரச்சனை காணப்படுகிறது. Why? Because they failed to do the duty that was upon them. குடும்பத்திலே அந்த செய்கிற காரியங்களை செய்யாத பட்சத்திலே தான் இன்றைக்கு வெளியிலே போகின்றார்கள். Because they fail to do the duties, people run outside of the marriage. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God, இன்றைக்கு தேவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்று நியமித்திருக்கின்றார். God has appointed one man a அந்த wife. குடும்பத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். Within that family we should அந்த remain. குடும்பத்திலே இருந்து நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். Within that family you should be able to bear fruit. அந்த குடும்பத்திலே இருந்து கர்த்தருக்காக நாங்கள் செய்ய வேண்டும். Within that marriage you should be able to give for God. ஆகவே மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அதேபோல புருஷனும் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். A wife should be able to do the duties to her husband, and a husband likewise should be able to fulfill the duties to the wife. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. The wife does not have authority over her own body but yields it to her husband. In the same way the husband does not have authority over his own body. பாருங்கள், திருமண பந்தத்திலே அங்கே திருமண விவாகத்திலே அங்கே இருவரும் ஒரே மாமிசமாகின்றார்கள். When we talk about a marriage it is a union and they are one in body. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தி, there is one to இருவரும் another. இணைக்கப்படுகிறார்கள். When they are joined, இணைந்து வாழ்வதுதான் குடும்ப வாழ்க்கை. marriage life is when they are joined in one. அது எல்லா விதத்திலும் அது இணைந்து செயல்பட வேண்டும். And it needs to walk in one in all things. எல்லா காரியங்களிலும், in everything. இன்னுமாக தெளிவாக சொல்லப்போனால் நம்முடைய பாலுறவிலும் நாங்கள் அப்படியாக காணப்பட வேண்டும். In all our moral acts we need to be like that. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God, ஒருத்தருக்கு ஒருத்தி, one man has one woman. மனைவி செய்ய வேண்டிய காரியங்களை மனைவி செய்ய வேண்டும். The duties of a wife she should do. புருஷன் செய்ய வேண்டிய காரியங்களை புருஷன் செய்ய வேண்டும். The duties of a husband he should do. எங்களுடைய சுய சரீரத்திற்கு புருஷனே அதிகாரியாக இருக்கிறார். அதேபோல புருஷனுடைய சரீரத்திற்கு அதிகாரியாகிய மனைவியே அதற்கு அதிகாரியாக இருக்கிறார். A husband and a wife, they do not have authority over their own body but yield it to the அன்பான other. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். With the fear of God you need to have obedience. சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். Do not deprive each other except perhaps by mutual consent and for a time that you may devote yourselves to prayer. உங்களுக்கு விரோதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். Then come together again so that Satan will not tempt you because of your lack of self-control. இன்றைக்கு சில நேரங்களிலே நாங்கள் ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்துக்கென்று நாங்கள் உபவாசிப்போம், ஜெபத்திலே தனித்திருப்போம். அது நல்லது. சில காலம் நாங்கள் அப்படியாக இருக்கலாம். Many times those who are doing ministry, especially, there are people who will separate themselves from one another to devote themselves to prayer. ஆனால் அதிலே பிரச்சனை வரும் என்றால் நாங்கள் சேர்ந்து வாழ்வது நல்லது. But if there comes a problem in that, it is better that you are united. ஆகவே நாங்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். That decision relies on you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, my dear child of God, இந்த கால வேளையிலும் தேவன் எப்படியாக திருமண பந்தத்தை அங்கே சபையோடு இணைக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். This morning we're going to explore how he relates this marriage to a church. இதை நான் கட்டளையாக சொல்லவில்லை, யோசனையாக சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். I say this as a concession, not as a command.
விவாகம் 10வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளை இடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. To the married I give this command, not I but the Lord. A wife must not separate from her husband. அப்ப இந்த பூமியிலே நமக்கு ஒரே ஒரு திருமண வாழ்க்கை, ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு புருஷன். There is only one marriage union that you have in this life. One. அந்த திருமண பந்தத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். In that union you need to remain. அதே போலதான் கிறிஸ்து இயேசுவாகிய மணவாட்டியாக சபையிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் சபையிலே மணவாட்டியாகிய நானும் நீங்களும் நிலைத்திருக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். In the very same way God has called you to this church to be the bride to him as a bridegroom. எங்களுக்கு எந்த சபையிலே இருக்க பிரியமா இருக்கிறதோ அந்த சபையிலே இருந்து நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். Whatever church you please to plant yourself in, root yourself there. எல்லா சபைகளும் கிறிஸ்து இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் சம்பாதித்த சபைகள். Every church has been bought with the price of God. அப்ப ஒவ்வொருவருக்கும் எப்படி எந்த சபையில அவர்களுக்கு நிலைத்திருக்க பிரியமா இருக்கிறதோ அதிலே நிலைத்திருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவர்களாய், கர்த்தருக்காக வாழுகிறவர்களாய் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நாங்கள் பார்த்தோம். So whatever church it may be that pleases you, you need to remain and abide there and be rooted there so that you can plant and give fruit for God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் என்னோடு கூட எபேசியர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது நான் வாசிக்கின்றேன். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். Ephesians 5:23 For the husband is the head of the wife as Christ is the head of the church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலையாய் இருக்கின்றார். Jesus Christ is the head of our church. அப்ப அவர்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். He is the one who has called us. அவர்தான் எங்களை வேறு பிரித்திருக்கின்றார். He is the one who has separated us. அவர்தான் எங்களை விலையேறதான் பார்க்கணும். நாங்கள் 23வது வசனத்திலே நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். You have been bought at a price. யார் எங்களை கிரயத்துக்கு வேண்டி இருக்கின்றார்? Who has bought us at a price? Jesus Christ. அப்ப அவர்தான் அவருக்காக வாழும்படியாய், அவருக்குள் நிலைத்திருக்கும்படியாய் தான் அவரை என்ன செய்கிறார்? எங்களுக்கு கிரயத்துக்கு வேண்டி எங்களை அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கின்றார். He has bought us as a price so that we can remain and abide in him. அப்ப அவருக்குள் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். So we need to be in him. எனவே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தான் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். That's why we need to remain in the situation he has called us in. அதைத்தான் ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளுக்கும் வலியுறுத்துகின்றார். That is what again and again the Holy Spirit is trying to நீங்கள் teach. நிருபங்களை வீட்டிலே சென்று வாசித்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சபைக்கும் அங்கே நீங்கள் நாட்டப்படும்படியாய், கனி கொடுக்கும்படியாய், கொடுக்கப்பட்ட இருக்கின்ற சபையிலே நிலைத்திருக்கும்படியாக அவர் கனி கூறுகின்றார். Through every epistle and every chapter when you read, he is asking people to remain and abide in the faith. எபேசு சபை மக்களை பார்த்து அவர் புத்தி கூறுகின்றார். And to the church of Ephesus, நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட எபேசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். Ephesians chapter 4. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். In English, as a prisoner for the Lord, then I urge you to live a life worthy of the calling you have received. Be completely humble and gentle, be patient, bearing with one another in love. Make every effort to keep the unity of the Spirit through the bond of peace. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய பவுல் இந்த இடத்திலே எபேசு விசுவாசிகள், எபேசு ஊழியர்கள், எபேசு தலைவர்கள், எபேசு மூப்பர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். என்ன புத்தி சொல்லுகிறார்? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. As a prisoner for the Lord, Apostle Paul here says, live a life worthy of the calling you've received. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். How many of you believe God has called us? அவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் தொடர்ந்தும்
நடந்து கொண்டு இருக்க வேண்டும். So we need to live a life worthy of the calling you've received. நான் சொல்லவில்லை நீங்கள் நடக்கவில்லை என்று. I'm not saying you are not doing so. நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். You are. தொடர்ந்தும் நீங்கள் நடந்து கொண்டிருங்கள். Continue to do so. நீங்கள் அப்பொழுது நீங்கள் நாட்டப்படுவீர்கள். Then you will be நீங்கள் planted. கனி கொடுப்பீர்கள். You will bear fruit. நீங்கள் கர்த்தருக்காக வல்லமையான காரியங்களை செய்வீர்கள். You will do mighty things for the kingdom. அழிந்து போகிற ஆத்துமாக்களையும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாய் கொண்டு வருவீர்கள். You will bring lost souls into the அப்ப kingdom. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படியாக அவர் புத்தி சொல்லுகின்றார். So he advises us to live a life worthy of the calling. ஏன் அவர் விசுவாசிகளை பார்த்து புத்தி சொல்லுகிறார்? Why is he saying this to the believers? ஏன் விசுவாசிகள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்? Why is he saying live a life worthy? நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இராதபடி இன்றைக்கு உலகத்தான் சில காரியங்களை நம்முடைய சிந்தையிலே செயலிலே போட்டுக்கொண்டே இருப்பான். Because the Satan in the world is continuously working in your minds and your hearts. அந்த அழைப்பிலே இருந்து நம்மை பிரித்து விடுவதற்கு, to deviate you from that அவருடைய calling, அன்பிலே இருந்து நம்மை பிரித்து விடுவதற்கு, to separate you from his love, அவரிலே இருந்து விட்டு தூரமாய் போவதற்கு, to walk far from him, பல காரியங்களை சிந்தையிலே போட்டுக்கொண்டே இருப்பான். he will keep on putting things in your mind. ஆகவே நானும் நீங்களும் இந்த கடைசி காலங்களிலே வாழுகின்றோம். Therefore we live in these last days. நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We need to watch. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God, இன்றைக்கு காலையிலே சகோதரர் நேரன் அவர்கள் சொன்னார்கள், 2 காரியம் சொன்னார்கள் இந்த வாரத்திலே நடைபெற்ற காரியம். This morning brother Aaron shared 2 things that happened in the last week. எப்படிப்பட்ட உலகத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். We need to understand what type of world we live in. 2 வயோதிபர்கள் ஒரு பஸ்ஸிலே வந்து கொண்டிருந்தார்களாம். There were 2 elderly people coming in a bus. இருந்தாப்போல ஒரு வயோதிபர் இன்னொரு வயோதிபருக்கு தடியால வைத்து அடிக்க தொடங்கி விட்டார். And one of the elderly started trying to hit with their walking stick. என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. We don't even know what happened. உடனே அவர்கள் பஸ்ஸை நிப்பாட்டி போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு போலீஸ் வந்து பிறகு அது பெரிய பிரச்சனையா போய்விட்டது. It became a huge issue where they called the police to come. நார்த்தாம்ப்டனுக்கு அவர் போயிருந்தார் கடந்த செவ்வாய்க்கிழமை. And he went to Northampton on Tuesday. அவர்கள் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிற பொழுது மேலே ஜன்னல்ல இருந்து ஒரு பிள்ளை ஒரு பாய்வதற்கு ஒரு இளம் பிள்ளை இந்த ஜன்னலாலே இருந்து குதிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். There's a young child who is trying to jump out of a window. ஆனால் அந்த கணவன் அந்த பிள்ளையை பிடித்து இழுக்கிறார். But the husband is trying to pull back the child. ஆனால் அந்த பிள்ளையினுடைய உடுப்புகள் எல்லாம் கிழிந்து போய் இருக்கின்றது. But all the dress was torn. ஆனால் அங்குள்ளவர்கள் போலீஸுக்கு அடித்து போலீஸ் வந்து அந்த கணவனை அவர்கள் கைது செய்து கொண்டு போனார்கள். People had called the police to come and the husband was arrested. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். We need to think. எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. What types of things are occurring in the world? நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We need to be careful. ஆகவே தான் பவுல் மறுபடியும் தேவ பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறார். That is why again and again Paul urges to the believers. இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளர்க்க வேண்டும். We as parents, we have a duty to advise our children. கர்த்தருக்குள்ளாக அவர்கள் நிலை கொண்டிருக்க வேண்டும். That they remain in God. அன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளில் பேசி அப்படியாக அவர்கள் ஆராதிக்கிறார்கள். All the youth during the camp, they were really filled with the anointing and they were praising God. நான் வீடியோ கிளிப் எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். And I will share a video that I have. அப்படியாக இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலை கொண்டிருக்க வேண்டும். That is how we need to remain in Christ. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கட்டப்பட வேண்டும். We need to be built in God. தேவ ஆவியானவருடைய குணாதிசயம் நாளாந்தம் நமக்குள்ளாக அப்பொழுது வரும். Every day we will then be filled with His அவருடைய characteristics. கனிகளிலே நாங்கள் நிலைத்திருப்போம். We will stand firm in God. அவருடைய உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருப்போம். We will stand in His precepts. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of நாங்கள் God, எங்களை ஆராய்ந்து பார்க்க we need to வேண்டும். examine ourselves. சொல்லுகிறார், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். He then goes on to say, be completely humble, gentle, patient and loving. Make every effort to keep the unity of the Spirit through the bond of இந்த peace. காரியங்கள் இருக்கிற பொழுதுதான் நாங்கள் நிலைத்திருக்க முடியும். When we remain and abide in these things, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாங்கள் நிலைத்திருக்க முடியாது. if we don't have these things, we are not able to எங்களுக்கு abide in தாழ்மை Him. இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? அவர் எனக்கு என்ன சொல்கிறது என்று நாங்கள் எதிர்த்து பேச தொடங்குவோம். If we don't have humility in us, then we will start creating arguments. நமக்கு சாந்தமாய் நாங்கள் பதில் சொல்ல முடியாமல் இருக்கும். We might not be able to be gentle. நம்முடைய பொறுமையை நாங்கள் நீடிய பொறுமையாய் காத்துக்கொள்ள முடியாமல் இருக்கும். You might be impatient. அன்பினால் ஒருவரை ஒருவர் நாங்கள் தாங்க முடியாமல் இருக்கும். You might not be able to bear one another with love. நாங்கள் அவருக்குள்ளாக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் எனக்கும் உங்களுக்கும் இன்னும் அதிகமாய் இப்படிப்பட்ட காரியங்கள்
இன்னும் அதிகமாய் நமக்கு தேவை. We need to increase our characteristics in these ways if we want to be worthy of his calling. ஆகவேதான் ஜாக்கிரதையாயிருங்கள். Therefore he urges us to be careful. தொடர்ந்தும் ஜாக்கிரதையாக இருப்போம். Let us be continuously careful. பாருங்கள், சொல்லிவிட்டு மூப்பர்களுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். And Apostle Paul speaks to the leaders also. இன்றைக்கு மேய்ப்பர்கள் மூப்பர்களும் தவறி போகிறார்கள். There are also elders and ministers who are backslidden. பிழையான உறவுகள், இப்படிப்பட்ட காரியங்களினால் இன்றைக்கு அவர்களும் வலுவிலகி போகின்றார்கள். Wrong relationships, and they walk away from the faith. அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க முடியாமல் விலகி போகிறார்கள். Unable to stand in the calling that they have received. அவர்களுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஆலோசனைகளை கொடுக்கின்றார். And to them also Paul gives advices. அவர்கள் சரியாக இருந்தால் தான் அங்கே சபை நாட்டப்படும், சபை நிலைத்திருக்கப்படும். Only if they are right in their duty, the church will remain. சபை நடத்துவர்கள் முக்கியமாய் காணப்பட வேண்டும். It is important the head or the person running the church. என்னோடு கூட அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நிருபம் அல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். Acts chapter 20. நாங்கள் வாசித்து நாங்கள் நிறைவு செய்ய எழுப்புகிறோம். 17 இருந்து நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கின்றேன். From verse 17. மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். From Miletus, Paul sent to Ephesus for the elders of the church. அவர் சபையின் மூப்பரை இந்த இடத்திலே பவுலானவர் அழைப்பிக்கின்றார். So Paul calls the elders of the church. ஏன் சபையின் மூப்பரை தலைவர்களை இந்த இடத்திலே அழைப்பிக்கின்றார்? Why the elders and the leaders? அவர்களுக்கு ஒரு சில காரியங்களை குறித்து சொல்லும்படியாக, to speak to them particularly, அவர்களுக்கு ஒரு சில காரிய ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக, to give them some concessions. காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். Why? Because they need to abide in Christ. தேவனுக்குள்ளாக அவர்கள் கனி கொடுக்க வேண்டும். They need to bear fruit in Christ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கும் இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனைகளை கொடுக்கின்றார். So therefore, my brothers and sisters, my Apostle Paul is trying to give advices to them. பாருங்கள், 18 அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். When they arrived, he said to them, you know how I lived the whole time I was with you from the first day I came into the province of Asia. எப்படியாக நான் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You know how I lived. எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். What kind of life I lived, you know. எப்படியாக நான் சாட்சியாய் நின்று கர்த்தருக்குள்ளாய் நிலை கொண்டிருந்தேன் என்பதை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று தன்னை குறித்து சொல்லுகின்றார். And Paul says about himself, you know what a testament kind of life I lived. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனையினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். I served the Lord with great humility and with tears and in the midst of severe testing by the plots of my Jewish opponents. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் கர்த்தரை சேவிக்கின்றார்? In what kind of situation he served God? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கிறார்? In what kind of situation he abided in Christ? ஊழியர்களாகிய நாங்களும் சரி, we as ministers, விசுவாசிகளாகிய நீங்களும் சரி, you as believers, இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியங்களிலே நாங்கள் செல்கின்ற பொழுதெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு முன்னுதாரணமாய் காணப்படுகிறார். Apostle Paul is seen as a great example for each and every one of us. அவர் போன பாடுகள் இந்த இடத்திலே நீங்கள் யாராவது போய் கொண்டிருக்கிறீர்களா? Have any of you experienced the troubles that he walked through? 1 கொரிந்தியர்களை நீங்கள் வாசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட பாடுகள் அவர் அனுபவித்தார் என்பதை குறித்து அவரே தானாக எழுதுகிறார். You can see all the types of trials that he walked through in his life in 1 Corinthians. வெகு மனத்தாழ்மையோடு இருந்தார். With great humility. அவருக்கும் நம்மை போல மிகுந்த கண்ணீர் வந்தது. There was huge tears in his life. யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். But he continued to serve the Lord through his opponents who were there plotting against him. இன்றைக்கு நாங்கள் நிலைத்திருக்க சோதனைகள் வருமா வராதா? The more you remain in Christ, do you have more trouble? வரும். Yes. சோதனைகளிலே நாங்கள் நிலைத்திருக்க சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த சோதனைகளிலும் எப்படியாக நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் சேவிக்கின்றோம் என்பதுதான்
நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாய் காணப்படுகிறது. It is far more important that you serve the Lord through all of those trials and troubles in your life. வேதனைகள் இல்லாத ஒருவருமே இல்லை. There is no one without any trouble in their கண்ணீர் life. வராத ஒருவருமே இல்லை. There is no one without shedding a tear. அந்த கண்ணீரின் மத்தியிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்து நாங்கள் கர்த்தருக்காக ஓடுகிற பொழுது அவரை நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். But even in the midst of those tears and those worries, when you stand and abide for him, he will walk with you. அவர் சொல்கிறார், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். You know that I have not hesitated to preach anything that would be helpful to you, but I've taught you publicly and from house to house. I have declared to both Jews and Greeks that they must turn to God in repentance and have faith in our Lord. இதை யாரோடு உறவாடிக் கொண்டிருக்கின்றார்? Who is he talking to? எபேசு சபை ஊழியர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். To the elders of the church of Ephesus. எப்படியாக நான் சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவித்தேன் என்பதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். How publicly I lived as a testament to God. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். And now compelled by the Spirit I am going to Jerusalem, not knowing what will happen to me there. எருசலேமுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லப் போகின்றேன். I'm going to share the gospel in அங்கே எனக்கு Jerusalem. நேரிடும் காரியத்தை எனக்கு தெரியாது. I don't know what's going to happen to me. எனக்கு என்ன செய்வார்கள் என்று தெரியாது. I don't know what they will do against me. நீங்களும் உலகத்திலே போகிற பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. Even when you walk into the world today, you don't know what is going to happen. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of Christ, கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் சதா காலங்களிலும் நம்முடைய கர்த்தராகிய தேவனோடு நாங்கள் அவரோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். When you remain in Christ in the walk that you have on this earth, even if you pass away from this world, you have a life eternal. இந்த வேதாகமத்திலே நமக்கு தெரியும் எல்லா சீஷர்களும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். All of you know all of the disciples died as a martyr for Christ. எத்தனையோ சுவிசேஷர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லா பல இடங்களுக்கு செல்கிறார்கள். There are many evangelists who are holding on to their life and they're risking their life to share the good news of God. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, நாங்கள் என்ன சூழ்நிலைகளுக்குள்ளாக போனாலும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். whatever situation you may walk in, you need to remain in Christ. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். So I do not worry about anything. இன்றைக்கு கவலைப்படுகிறதுனாலே எவன் ஒருவன் ஒரு முளத்தை கூட்டுவான். Who is able to increase anything with your worrying? ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். I will not worry about anything. நீங்க சொல்லலாம், பவுல் ஒரு தனியாள் தானே, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. You can say Paul was a single man. ஆனால் எனக்கு மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, அவர்களை பார்க்கணும் என்று நீங்கள் யோசிக்கலாம். You might think, I have wife, I have children, I have to look after them. நம்முடைய பரமபிதா எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்றார். Our Father is above it all. அவருக்காக நாங்கள் வாழ்கின்ற பொழுது அவர் நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். When we live for him, he will lead our family. He will lead our children. அது உறுதி. And that is definite. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உயிரை நான் அருமையாக எண்ணேன். Therefore I think of my life as nothing. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் படிக்கே நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். My only aim is to finish the race and complete the task the Lord Jesus has given me, the task of testifying to the good news of God's grace. இந்த இடத்திலே நம்மை பார்த்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். We need to ask ourselves a question here. நாங்கள் என்னத்தை நாங்கள் என்னத்தை நிறைவேற்ற நாங்கள் விரும்புகிறோம். What are we desiring to complete? அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, இன்னைக்கு நல்ல சந்தோஷத்தோடு நம்முடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க வேண்டும். with joy we need to finish the race. இது ஊழியர்களுக்கு சொல்கிறார். He is talking to the church elders here. அதே போல சபை விசுவாசிகளுக்கும் கூறுகின்றார். But also he talks about it in the same way to the believers. அவரிடம் இருந்து பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்றவே விரும்புகிறேன். And I want to complete the task of testifying the good news. இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியங்களை நாங்கள் நிறைவேற்ற நாம் விரும்ப வேண்டும். Now we need to desire to fulfill the ministries God has given you and I. தேவன் நமக்கு கொடுத்த ஊழியங்கள், The God-given task. அதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். We need to think.
இந்த ஊழியம் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஊழியம். Every ministry that you do for God has been God given. அதை நாங்கள் நிறைவேற்ற நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். And we need to make every effort to complete it. கடைசியாக பாருங்கள் 28வது வசனத்திலே, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். Verse 28, keep watch over yourselves and all the flock of which the Holy Spirit has made you overseers. Be shepherds of the church of God which he has bought with his own blood. எங்களை குறித்தும் நாங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். We need to watch over ourselves. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த சபையை குறித்தும் நாங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். And of the flock which the Holy Spirit has given. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இதை எச்சரிக்கையாக அவர் சொல்லுகின்றார். And this is written with caution to every minister in the அப்ப church. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் அங்கே முக்கியமாய் காணப்படுகின்றார்கள். So every single soul is seen as important. அவர்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். And they need to watch over themselves. அதற்காகத்தான் தேவன் இன்றைக்கு மேய்ப்பர்களை மூப்பர்களை தலைவர்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். That is why God has given us elders and leaders. அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நாங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். We need to watch over ourselves and our flock. தேவனுடைய சபையிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். That people need to remain in God. அவர்கள் கனி கொடுக்க வேண்டும். That they bear fruit. முடி பரியந்தம் நிலைத்திருந்து கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். And they to stand till the end of this world. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, நாங்கள் தொடர்ந்தும் வருகிற வாரத்தில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கலாம். In the coming weeks we will continue to meditate on these verses. இன்றைய நாளில் மறுபடியுமாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். I'd like to remind you once again today. இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். We need to remain in the calling that has been placed on your மறுபடியுமாக life. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். 20 வசனத்தையும் 24வது வசனத்தையும் வாசியுங்கள். 1 Corinthians chapter 7 again verse 20 and 24. Each person should remain in the situations they were called when God called them. Verse 24, brothers and sisters, each person as responsible to God should remain in the situation they were in when God called them. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 24வது வசனம், சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். பாருங்கள், இந்த 24வது வசனம் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். Should remain in situation in when God அப்ப இரண்டு வசனங்களும் ஒன்றைத்தான் மறுபடியும் நமக்கு கூறுகின்றது. It's both verses are very similar. அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க வேண்டும். We should remain in the situation we were called. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். Each person as responsible to God. காரணம் என்ன? நாங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கின்றோம். Why? Because you have been bought with a price. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கும்படியாக தேவன் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். Therefore God will continue to lead us to remain in him. ஆகவே அருமையான சகோதரனே சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பிலே நாங்கள் தொடர்ந்தும் நிலைத்திருந்து நாங்கள் தேவனுக்காக நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். My dear brothers and sisters and those watching online, you need to be able to remain in the calling that God has placed upon your life and bear fruit. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். God has given us a church. எந்தெந்த சபையிலே நாங்கள் நிலைத்திருக்க நமக்கு பிரியமோ அந்த சபையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். Wherever you may desire to be placed in, you need to remain in there. அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And you need to be people to bear fruit. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், இன்றைக்கு மற்ற இடங்களிலே போய் இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And you see many who have gone away from this church and are now doing ministries. அவர்கள் நிலைத்திருந்து அந்த இடத்திலே இன்னுமாய் கனி கொடுக்க வேண்டும். They need to remain and bear fruit for the kingdom of அவர்களுக்காக God. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். We need to continue to uphold them in our prayers. இருக்கிற நாங்கள் இந்த இடத்திலே இருந்து நாங்கள் கனி கொடுப்போம். We as here, placed here, we need to bear fruit here. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். God will continue to bless us. கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Shall we close our eyes and look up to God? Thank the Lord Jesus. இந்த பாடலை நாங்கள் ஒரு ஜெபத்தோடு நாங்கள் பாடுவோம். As a prayer we're going to sing this song. என்னுடைய இருதயத்தை மாற்றும். Change my heart, Father.
எங்களுடைய சிந்தனைகளை மாற்றும். Change my thoughts. ஆண்டவரே நீர் குயவனாய் இருக்கிறீர். Father, you are my potter. நான் களிமண் ஆண்டவரே. And we are the clay. இன்றைக்கு நாங்கள் எங்களை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவரை எங்களை சரியான விதத்திலே எங்களை வளைந்தெடுப்பார். When we surrender ourselves wholly to him, he will mold us in the way that we should. அப்பொழுது நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருப்போம். Then we will remain and abide in his presence. இன்றைக்கு சில நேரங்களிலே நாங்கள் அப்படியாக எங்களை விட்டு கொடுக்காதது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு பல சோதனைகளினாலே நாங்கள் அகப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். We face many trials in our lives because we are unable to fully commit to God. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார். Apostle Paul wholly committed himself to God. ஆகவே தன்னுடைய சோதனைகள் மத்தியிலும் அவர் கர்த்தருக்குள்ளாய் உறுதியாய் இருந்தார். So even in the midst of his testing, he was able to remain. இந்த மதிய வேளையிலும் நாங்கள் எழுந்து நின்று ஒரு ஜெபத்தோடு இந்த பாடலை பாடி எங்களை அர்ப்பணிப்போமா? Shall we all stand and commit ourselves as a prayer to God as we sing this song? Jesus. Change my heart, oh God. உள்ளம் மாற்றும் தேவா
ஆண்டவரே, Yes, Father. இந்த மதிய வேளையிலும் உங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் This ஆண்டவரே. afternoon we completely சபையாய் commit ஒரு ourselves. குடும்பமாய் நீர் எங்களை விலைக்கிரயம் கொடுத்து எங்களை வேண்டி இருக்கின்றீர். You have bought us with a price, Father. நாங்கள் ஒவ்வொருவரும் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. We do not belong to ourselves. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். We remain here as your children. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஜீவ பலிகளாய் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Living sacrifice, we commit ourselves. தொடர்ந்து உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வனையும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Father, we surrender ourselves that you mold us and make us. எந்தெந்த இடத்திலே நீர் எங்களை வனைய விரும்புகின்றீரோ அந்த இடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. Completely surrender ourselves wherever you want to mold us, Father. ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பாத்திரமாய் என்னை வனையும்படியாய் என்னை அர்ப்பணிக்கின்றேன். Lord, I completely surrender myself to mold me as you like. என்னாலே விடுபட முடியாத எல்லா காரியங்களையும் நீர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். Whatever addictions I'm able to free myself ஆண்டவரே, from. எத்தனையோ விதங்களிலே நான் முயற்சிக்கின்றேன். And trying in every way. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே பல தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது But ஆண்டவரே. there is constantly a barrier in my life, இந்த Father. நாளிலுமே ஆண்டவரே, நீர்தாமே எனக்கு விடுதலை தர வேண்டும் ஆண்டவரே. We ask that you break every chain, Father. நாளிலே ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெபிப்போமா? Shall we all pray? உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிற தேவனாய் For இருக்கிறார். God is a God who is able நீங்கள் to hear எப்படிப்பட்ட your prayer. சூழ்நிலைகளுக்குள்ளாய் போகிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். God knows the situations you walk அந்த through. கட்டுகளிலே இருந்து அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். He is mighty to deliver you from those நீங்கள் உங்களுடைய chains. வாய்களை திறந்து கேட்கின்ற பொழுது இந்த நாளிலே தேவன் விடுதலை கட்டளையிட When வல்லமையுள்ள you தேவனாய் open your இருக்கிறார். mouth and ask, He is able to release அவருடைய you from வார்த்தை bondage. சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. Ask and you shall receive, the word இன்றைக்கு நீங்கள் says. ஒருவேளை சோதனைகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். Whatever testing you are going இன்றைக்கு through, வியாதிகளுக்குள்ளாய் கடந்து செல்லலாம். whatever sickness you go through, ஆண்டவரே, எந்த சோதனை வந்தாலும் நான் இறுதி வரை உமக்காக நிலைத்திருப்பேன் என்று இந்த நாளிலே ஒப்புக் கொடுத்து நீங்கள் ஜெபியுங்கள். whatever test may come against me, I will continue to கர்த்தர் remain குறைவுகளை in you. நிறைவாக்குகிற He தேவனாய் is able இருக்கிறார். to fulfill every உங்களுடைய shortcoming, கண்ணீரை துடைக்கிறவராய் to இருக்கிறார். wipe away every உங்களுடைய tear, வியாதிகளை விட்டு விலக்குகிறவராய் to இருக்கிறார். heal you from your sickness. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Rabba shakaba. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Praise. Jesus. Thank you, Holy Amen. Spirit. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving Father, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி thank செலுத்துகிறோம். you for speaking to us this morning. தொடர்ந்தும் ஆண்டவரே, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. Give us the grace to remain in the calling that என்னை has been சுற்றி placed. என்னதான் வந்தாலும் ஆண்டவரே, நான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஆண்டவரே நிலைத்திருக்க என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். Lord, I completely surrender myself regardless of my situation around தொடர்ந்தும் me. ஆவியானவர் எனக்குள்ளாய் இருந்து என்னை நடத்துங்க ஆண்டவரே. Holy Spirit, remain in me and lead me. தொடர்ந்து உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட May இருக்கட்டும். your hand be upon your children. இந்த உலகத்துக்குள்ளாய் போகிற பொழுது கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும்படியாய் As ஜெபிக்கிறேன். they walk out into the world, may you take complete control over your children's lives. இந்த வாரம் முழுவதிலுமாய் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து இந்த வார்த்தைகளை நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். May you continuously speak to us through these words. இந்த வார்த்தைகளை நாங்கள் திரும்பவும் தியானித்து அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. Give us the grace to live according to these words. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்க. Know the truth and the truth shall set you free, you said. நீர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறதற்காக We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for your freeing your children. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. In your hands we commit. இந்த வாரத்தில் நடைபெறுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. Bless all the ministries happening throughout the week. உமக்குள்ளாய் இன்னுமாய் நெருங்கி வர கிருபை தாருங்க. Give us the grace to come closer to you. விடுமுறைகளுக்கு போக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for those who are on holiday, going on அவர்களை holiday. கர்த்தர் ஆசீர்வதித்து சுகபத்திரமாய் கொண்டு போய் சுகபத்திரமாய் திரும்பி எங்கள் மத்தியிலே அழைத்து வரும்படியாய் May ஜெபிக்கிறோம். your protection be upon them and cover them. உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். In your mighty hands we இன்றைய surrender. நாளிலும் சிற்றுண்டியை கொடுக்கின்ற அருமையான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Bless the family who's providing the short eats today. உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். Once again, we humble ourselves in your hands. ஐக்கியத்திலே நாங்கள் மனமகிழ்ச்சியாய் கடந்து செல்ல கிருபை தாருங்க. Give us the grace to have joy in our fellowship. உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் We தாழ்த்துகிறோம். humble ourselves at your presence. தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கின்றோம். And we continue to surrender. நீரே எங்களை உங்களுக்குள்ளாய் இருந்து வழி நடத்துங்க. May you continue to lead us. நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க கிருபை தாருங்க. Give us the grace to remain தொடர்ந்து in you. கனி கொடுக்க கிருபை தாருங்க. To bear fruit for you. அழைப்பில் உறுதியாய் தரித்திருக்க கிருபை To தாருங்க. remain steadfast in the calling. நீர் அப்படியா எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி. Thank you for leading us. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். In your hands we வருகிற humble. மாதத்திலே புதிய மாதம் ஆண்டவரே பரிசுத்த நற்கருணையிலே நாங்கள் எங்களை ஆயத்தத்தோடு வந்து
கலந்து கொள்ள கிருபை செய்யும். Give us the grace to come and take part in the next week's service in a new month. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்து. We give you all the glory and the honor. எங்களுக்காக மரித்து உயிர்த்து மீண்டுமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the precious name of our Lord Jesus Christ we pray and ask. Amen. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with you all now and forever. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவது. ஆமேன். யாவருமாக இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். God bless you all.